This video is sponsored by School of Business Organization Private Limited. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திணை பிடிக்காத மாடுகளுக்கு மூலிகை மருத்துவம். முதலாவதாக முள்ளங்கி, காலையில் 1, மாலையில் 1. அடுத்ததாக சோற்றுக்கற்றாழை, காலையில் 1, மாலையில் 1. 4 நாட்கள் கொடுக்க வேண்டும். மொத்தம் 8 நாட்கள் ஆகிவிடும். அடுத்து முருங்கை தலை கைப்பிடி அளவு எடுத்து நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைத்து காலை மாலை 2 வேளைகளும் 4 நாட்கள் தொடர்ந்து கொடுத்து வர வேண்டும். 12 நாட்கள் ஆகிவிடும். அடுத்தபடியாக பிரண்டை 4 கைப்பிடி அளவு எடுத்து அரைத்து நாட்டு சர்க்கரையுடன் பிசைந்து காலை மாலை 2 வேளைகளும் 4 நாட்கள் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக கருவேப்பிலை இதேபோல் 4 கைப்பிடி எடுத்து காலை மாலை கொடுத்து வர 20 நாட்கள் ஆகிவிடும். பின்னர் வலுவழுப்புத்தன்மை ஏற்படவில்லை என்றால் மற்றொரு 20 நாட்கள் தொடர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து வர வலுவழுப்புத்தன்மை ஏற்பட்டு மாடுகள் சினைக்கு வந்துவிடும். மாடு ஒரு நாளைக்கு மினிமம் 10 மணி நேரம் மண் தரையில் படுக்க வேண்டும். ஹெச்எப், ஜெர்சி, கலப்பின மாடுகளை கலப்பு தீவனம் கொடுக்க வேண்டும். முக்கியமாக எண்ணெய் வித்துக்கள் கொடுக்க வேண்டும். பருத்திக்கொட்டை, சோயா, மொச்சை, சூரியகாந்தி மிகவும் முக்கியமாக. கலப்பு தீவனம் தயாரிக்க தானியங்கள் சேர்க்கும் பொழுது மக்காச்சோளம் அதிகப்படியாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் மாட்டை பால் உற்பத்தியை அதிகரிக்க வெறும் புண்ணாக்கு மட்டும் கொடுத்து பால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். கடலை புண்ணாக்குடன் அதனுடன் சேர்த்து சூரியகாந்தி புண்ணாக்கை கொடுக்க வேண்டும். பருத்தி புண்ணாக்குடன் சேர்த்து